வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெறும் 1 லிட்டர் பாலை வச்சு சூப்பரான பன்னீர் நம்ம பண்ண போகிறோம். இப்போ கடைகளில் வாங்குறதுல நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வெறும் 10 நிமிஷத்தில் இதை நீங்கள் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துக்கிறேன். ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்திங்கன்னா தான் பன்னீர் நிறையா கிடைக்கும். இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் இதில் 2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸும் சேர்க்கலாம். ஆனால் லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது அந்த லெமன் வாசம் ரொம்பவே தெரியும். அது நல்லா வாஷ் பண்ணும். எனக்கு எப்படி தான் வாஷ் பண்ணாலும் அது போகிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. அதனால் நான் வினிகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வினிகருக்கு பதிலாக தயிர் கூட சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நிறையா சேர்க்கணும். அப்போ தான் நல்லா திரிஞ்சு வரும். இப்போ பால் நல்லா திரிய ஆரம்பிக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா திரிஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம சீஸ் கிளாத்தில் போட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியெலாம் நல்லா ஈர்த்துட்டு இதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் கொண்டு வந்துட்டு நீங்கள் வெயிட் வச்சிங்கனாலே உங்களுக்கு ஸ்கொயராக வந்துடும். என்கிட்ட இந்த பன்னீர் மேக்கர் இருக்குது, மோல்டு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வச்சு நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். கீழே கேப் இருக்கிற மாதிரி வச்சு மேலே வெயிட் வச்சுக்கோங்க. அப்போ தண்ணி எக்ஸஸாக இருக்கிறதுலாம் கீழே வந்துடும். பிளேட்டில் வச்சிங்கன்னா அது மேலே நம்ம பன்னீர் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அப்படி வைக்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கனாலே போதும். ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். ரொம்ப நேரம் வைக்க வேணாம். 10 நிமிஷத்தில் எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. 1 லிட்டர் பாலுக்கு தாராளமாக 150 கிராம் வந்துடும். இதை நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இதை இமீடியட்டாக பண்ணுற கிரேவிஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். அதனால் கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பன்னீரை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரேவியோ புலாவோ நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் சாஃப்டான பன்னீர்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.